டீப்சிக் V3 பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். டீப்சிக் R1 கிடையாது. டீப்சிக் V3 வந்து முன்னாடியே ஒரு தடவை கவர் பண்ணியிருந்தேன். இப்போ அதோட அடுத்த அப்டேட் வந்து டீப்சிக் V3.1 அப்படின்னு ஒரு சின்ன என்ஹான்ஸ்மெண்ட்டோட லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா ரீசனிங், கான்டெக்ஸ்ட் ஹேண்ட்லிங், மல்டி மாடல் சப்போர்ட்டில் இதில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இவங்க வந்து 1 மில்லியன் கான்டெக்ஸ்ட் டோக்கன் வந்து இன்புட் டோக்கனை அக்செப்ட் பண்ணுவேன்னு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஈவன் கூகுள் ஜெமினியும் வந்து 1 மில்லியன் டோக்கன் அக்செப்ட் பண்ணுது இப்போதைக்கு. அது 2 மில்லியன் டோக்கனாக போகிற அளவுக்கு வரைக்கும் கெப்பாசிட்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மல்டி லாங்குவேஜ் சப்போர்ட்டில் இப்போதைக்கு இது வந்து 100 லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணுது. ஹாலுசினேஷன் வந்து டிராஸ்டிக்காக கம்மி பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த அப்டேட் வந்து அவங்க என்டர்பிரைஸ் கஸ்டமருக்கு API மூலமாக ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. அது தவிர இவங்களோட க்ரோம் எக்ஸ்டென்ஷன் மூலமாகவும் இப்போதைக்கு இது அவைலபிளாக இருக்குது. ஸோ டீப்சிக் V3 எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதுக்கு கீஸ் கிடைக்கல அப்படின்னா நிறையா ஓப்பன் ரவுட்டர் மாதிரி எதுலையா ஒன்றில் போய் கூட நீங்கள் ஃப்ரீயாக எடுத்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். பட் அதுவும் ரேட் லிமிட்டட் தான் பெர் டேக்கு.